எடியா யோ எடு எடுக்க போறா ஆத்தாடி வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு பொட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குறேன். இந்த கல்லை உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்பு இல்லங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகள் ஒருவே சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுதான் நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆளை என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் கொடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கேட்டோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லைங்களா? எது? கருவாடு. கருவாடு கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போங்க போங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பிவிடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது புத்தகம் கொடுக்குறீங்க? சத்துணவா போட்டீங்க? சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விலாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டேன். என்னங்க நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க? பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது. ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்கும் போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஒரு குடும்பம் வச்ச நாட்டு புறத்தா போற வர பொம்பளைங்களை பெரிய அருவாள் காட்டி மிரட்டா. பெரிய அருவாள். ஆமா, ராஜாஜி பாக்கல கம்ப்ளீட். ஏங்க, குலதெய்வத்தை கும்பிட்டதுக்காக குலை முறிச்சு உள்ளது இல்லீங்கண்ணே, ரொம்ப அநியாயமா இருக்குங்க. சார், அந்த அருவாளை கொஞ்சம் தரையா. அம்மா, அட நீதானா? அதே கல்லந்தாமா அண்ணா. கல்லனா? அப்படி ஒரு பேரா? அது வந்துங்க, அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு நான் பிறந்துட்டா எனக்கு கல்லழகர்னு பேர் வைக்கிறது எங்க ஆத்தா வேண்டிக்கிருச்சுங்க. அவர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு பிறந்துட்டேனா. அந்த கோவத்துல எங்க அப்ப அழகர் முழுங்கிட்டு கல்லன்னு துப்பிட்டாருங்க. ஃபேன்டாஸ்டிக். ஏயா, உனக்கு வாழ்க்கையில லட்சியமே கிடையாதா? கோயில் இல்லாத ஊருங்களா, குறிக்கோள் இல்லாத மனுஷங்களா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குங்க. என்ன? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு. கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு வச்சு அரைச்சிக்கிறவங்க, இல்லன்னா கையாலே அரைச்சிருவாங்க. இவ்வளவுதான் உன் லட்சியமா? அம்மா, கோழி குப்பைய கலர் ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாங்களா? ஏதோ என் சக்திக்கு தகுந்த தானே நான் நினைக்க முடியும்.
ஆக காணி நிலம் கரும்பு தோட்டம் இதுதான் உன் கனவா? ஆமாங்க. அது கிடைச்சா உனக்கு போதுமா? தாராளமா போதுங்க. அதுக்கு மேல ஒன்னும் ஆசைப்பட மாட்டியே? கேட்கவே மாட்டேங்க. நம்பலாமா? இத பாருங்க, நம்ப கூடாது. நான் கல்ல, அதுவும் தெக்கத்தி கல்ல. ஓகே. தம்பி யாருமா? எங்க சிறைப்படை படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாமி ஃபைட் வருது. தப்பு தப்பு. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. கழுத்துல தாலிய காண? எங்க அப்பவே நான் சொன்னேன்ல, வர்ற வழியில ஒரு தாலியை வாங்கி கட்டிக்கிங்கன்னு. சரி சரி. சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தாலி தேவை, சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. எனக்கு அவரை பிடிச்சு போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. அதனால நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திக்கலமா, நம்ம குடும்ப மானத்தையே மாத்திருக்க. நம்ம வீட்டு நாய்க்கு கூட 4 பேருக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு திடீர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா நிலைமை ஏற்பட்டுச்சு? இது திடீர் கல்யாணமா திருட்டு கல்யாணமான்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு தேவையானது ப்ராப்பர்ட்டி. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால எனக்கு சேர வேண்டியதை கௌரவமா பிரிச்சு கொடுங்க. தம்பி, நடந்தது நடந்து போச்சு. காலம் புறாவும் கண்ணுக்குட்டியாவே வாழ போறேன்னு அடம் பிடிச்சவன் தானாவே மூக்கணாங்கயிறு போட்டுக்கிட்டான். பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு மனசை சமாதானப்படுத்திக்க. பாக்கி வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. ஐயோ, என்னங்க போன் கிட்ட போறாரு? ஏங்க அவர் வாட்டு போலீஸ் கிளீஸ்னு சொல்லிட போறாரு. நான் வேற ஸ்டண்டின்னு சொல்லாம வந்துட்டேன். கொஞ்சம் சும்மா இருயா. ஹலோ ரெஜிஸ்ட்ரார். ஐயோ, அவருக்கு பங்கு இருக்கா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்காக ரெஜிஸ்ட்ரார் கூப்பிடுறீங்க? அப்பா எழுதிருக்கிற உயில்ல கல்யாணத்துக்கு கட்டாயம் சாட்சி வேணும்னு எழுதிருக்காரு. நீதான் எந்த சாட்சியும் இல்லாம நினைக்கிறியே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் ஒத்துக்கலைனா சொத்தை பிரிக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுங்க? எனக்கு பேட்டா கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? இத பாருங்க, 6 மணிக்கு மேல போனா டிஃபன் பேட்டா கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. யோ, சவால்ல தோத்து போறதை விட சந்தோஷத்துல சாகிறது பெருமைன்னு நினைக்கிறவனா? டக்கருங்க. உன்னை நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒத்துக்கலாம்ல? தாராளமா ஒத்துக்குங்க. நமக்கு வேண்டியது காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு, இல்லைன்னா கையுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் புருஷனை நினைச்சுக்கிட்டு இந்த உரிமை எல்லாம் கொண்டாட வர மாட்டியே? அட நீங்க ஒண்ணுங்க, காணி நிலம் கிடைச்சா அது உழுகிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுங்க. நான் இங்க வந்து உங்களை கொண்டாடுறது. ஆக உன்னை நம்பலாம். நம்புங்க நம்புங்க. ஓகே, ப்ரொசீட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தம்பி என்ன இந்த மொழி முழிக்கிறாரு? அவர் என்ன ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்றாரு? கல்லன்னு ஒரு கையெழுத்து. அதுலதாங்க தகராறு. இந்த காணா இல்லன்னா லானா, அது வரைக்கும் சரிங்க. இந்த இன்னும் தாங்க இடிக்குது. அந்த இன்ன மாத்திரம் அடுத்த வீட்டுக்காரன் வந்து போடுவான். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் கை நாட்டு போடட்டுங்களா? அதுக்கு மாத்திரம் கை நாட்டா? என்னம்மா இது? புடிச்சது புடிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போனவன் நான் பார்த்து பிடிக்கப்படாது. இந்தாயா, எழுத்தெல்லாம் வேணாம், மொத்தத்துக்கு ஒரு கை நாட்டு போதும். விரல்ல ரேகை இருக்குல்ல, அழுத்தி வை. எங்க கையெழுத்து போட்ட உடனே கழட்டி விட்டுற மாட்டீங்களே? விட்டுருவீங்களா? போடியா. இதை விட பெருசா கொடுங்களேன். இங்க இருக்கு பெருசா. கா இல் லா இன். ஹலோ ஹலோ, லாயர் தாத்தாச்சாரி வீடுங்களா? நான் ராதா பேசுறேன். யாரு? ராவ் பகதூர் டாக்டருங்களா? எஸ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எங்க அப்பா உயில் படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். உங்க சீனியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சாரி மேடம், சீனியர் இல்ல. அவர் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. வரதுக்கு
வரதுக்கு 6 மாசம் ஆகும். அவர் இல்லைன்னா என்ன, நீங்க ஒரு ஜூனியர் தானே, நீங்க வந்து பிரிச்சு கொடுங்க. சாரி, அந்த டீடைல்ஸ் பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னங்க அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகுமா? எங்க வக்கீலுக்கு டூப் கிடைக்காதா? நான் போடட்டுங்களா? மன்னிச்சிருங்க. சரி சரி. சுலக்ஷனா, ஆயா கிட்ட சொல்லி மத்த சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. ம்.